இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்க. ஒரு மரம் வெட்டி காற்றில் மரம் வெட்டி கொண்டிருந்தான். அவன் மிகவும் கஷ்டப்பட்டு மரம் வெட்டுவதை பார்த்த அந்த வழியாக வந்த ஒரு துறவி, ஐயா, நீ மிகவும் கஷ்டப்பட்டு மரம் வெட்டுகிறாய், நீ சுகமாய் சந்தோஷமாய் வாழ உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டு தருகிறேன் என்றான். உடனே மரம் வெட்டி, நான் இப்போதே சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன், மரத்தை வெட்டி பட்டணத்தில் கொண்டு விற்று அதை வைத்து நானும் என் மனைவி பிள்ளைகளும் சந்தோஷமாகத்தானே இருக்கிறோம், எங்களுக்கு இருப்பதே போதும், வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம் என்று மரவெட்டி சொன்ன பதிலை கேட்டு துறவி அதிர்ந்து போனார். என்ன வர வேண்டும் என்று கேட்டால் வரத்தை கேட்பதற்கு பதில் இருப்பது போதும் என்கிறானே என்று ஆச்சரியப்பட்ட துறவி அவனை இரு கையெடுத்து கும்பிட்டார். அதை பார்த்த மரம் வெட்டி, ஐயா, என்னை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டான். துறவி சொன்னார், ஐயா, என்னால் கேட்கும் வரங்களை கொடுக்க முடியும், ஆனால் இருப்பது போதும் என்று சொல்லும் வரத்தை எனக்கு தர முடியாது. என்னிடம் இல்லாத சக்தி வாய்ந்த வரம் உன்னிடம் இருப்பதால் உன்னை நான் வணங்கினேன். நீ என்னிலும் பெரியவன், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்க என்று சொல்லி துறவி தன் வெளியே போனார். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்ந்தால் அதுவே பெரிய மகிழ்ச்சி.